Hello everyone, welcome to Tech. நான் உங்க முருகேசன். நம்ம சேனலுக்கு என்னுடைய பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல ஒரே நேரத்துல எப்படி 1000க்கு அதிகமா மெசேஜ் அனுப்புறது இத பத்தி தான் நான் உங்க கூட இந்த வீடியோல ஃபுல்லா ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஆப்ஸ்ல இன்னும் கொஞ்சம் விஷயம்லாம் இருக்கு. அதை பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம மொத்தம் 2 ஆப்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு ஆப் வந்து கிளிக்கர். ஸோ இந்த கிளிக்கர் ஆப்பை வந்து நம்ம வந்து கூகுளில் தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் இந்த ஆப்பை வந்து எப்படி பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதே உங்கள் கூட நான் வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த கிளிக்கரை எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் வந்து கிளிக்கர் ஃபார் வாட்ஸ்அப் ஆப் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்யூரி apno.com இல்லை இதில் தான் வந்து நம்ம இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். நெட்டு ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிளிக்கர் ஃபார் வாட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு. இந்த ஆப்போட சைஸ்ன்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது, 1.6 MB தான். ஸோ டவுன்லோட் ஆப்னு இருக்குல்ல இதை கொடுங்க. இதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கீழே வந்து டவுன்லோடுன்னு கேட்குதா. ஸோ கீழே டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கிளிக்கர் ஃபார் வாட்ஸ்அப் இந்த ஆப் வந்து இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இந்த கிளிக்கர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து கிளிக்கர் ஃபார் வாட்ஸ்அப்னு இருக்குல்ல இதை ஓகே கொடுத்து மேலே வந்து எனேபிள் கொடுத்துக்கோங்க. எனேபிள் கொடுத்துட்டு கீழே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் வர பட்டனை அமுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸிட் பட்டன் வரும்போது இந்த இடத்துல அலோ கேட்கும், இதை அலோ கொடுத்துருங்க. ஸோ உங்கள் மொபைல் வந்து நீங்கள் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி எனேபிள் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் உள்ள எல்லா கான்டாக்டுமே வந்து இந்த ஆப்ஸுக்கு வந்துடும். இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து எந்த நபருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புன்னு நினைக்கிறீங்களோ அந்த கான்டாக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து என் ஃப்ரெண்டோட கான்டாக்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மெசேஜ்னு இருக்குல்ல இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன மெசேஜ்னு எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு டேன்னு எழுதுறேன். ஸோ இந்த பிக் கான்டாக்ட் வந்து எனேபிள் கொடுத்துருங்க. ஸோ பிக் கான்டாக்ட் எனேபிள் கொடுத்து சூஸ் ஏ கான்டாக்ட் இருக்குல்ல இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஃப்ரெண்டுக்கு அனுப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதுலேயும் கொடுங்க. ஸோ என் ஃப்ரெண்டு நேம் இதில் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எத்தனை மெசேஜ் அனுப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை இதில் கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ 20 கொடுத்தது முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சென்டுன்னு இருக்குல்ல இந்த சென்டை எனேபிள் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மெசேஜ் போகுது டேன்னு அதுவும் ஆட்டோமேட்டிக்கலாக மெசேஜ் போய்க்கிறோம். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அதுவும் ஆட்டோமேட்டிக்கலாக 20 மெசேஜ் போயிடும். ஸோ 20 மெசேஜ் போனதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அதுவே வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போயிடுச்சு. ஸோ என் மெசேஜ் பார்த்த என் ஃப்ரெண்டு எல்லாமே பார்த்துட்டான். நான் அவனுக்கு ஒரே நேரத்தில் வந்து 20 மெசேஜ் அனுப்பியிருக்கேன். கிளிக்கர் ஆப்பை வச்சு நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மெசேஜ் மட்டும் தான், அதாவது தனித்தனியாக டேன்னு தனித்தனியாக மட்டும் தான் மெசேஜ் அனுப்ப முடியும். மற்றபடி இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வேறு எந்த விஷயமே பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது இந்த டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் ஆப்பில் வந்து, அதாவது இந்த கிளிக்கர் ஆப்பை பார்த்தோம்ல இந்த கிளிக்கர் ஆப்பை விட இந்த டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் ஆப்பில் வந்து ரொம்ப அதிகமான விஷயம்லாம் இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ இதையும் பார்த்துருங்க கண்டிப்பாக. ஸோ இந்த டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் ஆப் வந்து நமக்கு வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. ஸோ வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு எழுதுங்க. ஸோ டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் நான் எழுதியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் கொடுப்போம். ஸோ இப்போ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் வாட்ஸ் நியூ, அதாவது இந்த ஆப்பில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து என்னென்ன அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறலாம் கொடுத்துருக்காங்க. சரி கீழே டன் கொடுத்துருவோம். டன் கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் மெசேஜ், ரேண்டம் மெசேஜ், ரிப்பீட்டட் லெட்டர், கிரேசி டெக்ஸ்ட்டு, ASCL எமோஷன்ஸ், எமோகைன்ஸ், ASCI எமோட்டிகன்ஸ், ASCI எமோட்டிகான்ஸ், பிளாங்க் டெக்ஸ்ட்டு, எமோஜ் டிரான்ஸ்லேட்டர்னு பலது இந்த ஆப்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு
ஒன்று அவங்க சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் சூஸ் பண்ணிக்கும். ஸோ ஆடெல்லாம் வருது. ஸோ அந்த டெக்ஸ்ட் ரிப்பீட்டரில் வந்து நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இதில் வந்து டேன்னு இதுலையும் ரிப்பீட்டட் லிமிட்டட், அதாவது வந்து இதில் வந்து நீங்கள் எத்தனை மெசேஜ் வந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதை இது சொல்லுங்கள். இதில் வந்து 10,000 மெசேஜ்லாம் அனுப்ப முடியாது. இதில் வந்து 9,999 மட்டும்தான் அனுப்ப முடியும். 10,000 கூட இதில் அனுப்ப முடியாது. வேணால் பாருங்கள். 9 9 9 9 இன்னொரு 9 அனுப்பினோம்னா கண்டிப்பாக வராது. இதில் வெறும் 9,999 மெசேஜ் மட்டும்தான் அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நியூ லைன் இருக்குல்ல, இந்த நியூ லைனை கொடுத்துட்டு ஜெனரேட்னு இருக்குல்ல, இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ 9,000 வாட்டி இந்த டேங்கிறது வந்து நமக்கு இப்போ கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டேன்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஸ்க்ரீன் இந்த ஷேர் மாதிரி இருக்குல்ல பட்டன், இந்த ஷேர் பட்டன் கொடுத்துட்டு உங்கள் மொபைலில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து இதை வந்து நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கே திரும்ப கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த பக்கம் இந்த மெசேஜ் போகிற மாதிரி இருக்குல்ல, இதை தட்டி விட்டாலே போதும். ஸோ அவனுக்கு மெசேஜ் போயிடும். அதாவது ஒரே மெசேஜில் டேன்னு 10,000 இருக்கும். சிங்கிள் மெசேஜ் தான், தனித்தனியாக மெசேஜ்லாம் கிடையாது. ஒரே மெசேஜில் டேன்னு எழுதியிருக்கும். அடுத்ததாக இந்த ஆப்பில் வந்து ரேண்டம் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, இதை பற்றி பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் ரேண்டம் டெக்ஸ்ட்டை ஓகே கொடுக்குறேன். இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 5 விதமாக கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபாபெட் செட்டிங்ஸ், ரேண்டம் எமோஜ், ASCII கேரக்டர்ஸ், டிஜிட்டல்ஸ் எமோஜ், இப்படின்னு மொத்தம் 5 இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்களே பாருங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து டிஜிட்டில் கொடுக்குறேன். டிஜிட்டில் கொடுத்துட்டு ரிப்பீட்டிங் லிமிட்டட், அதாவது வந்து நீங்கள் எந்தெந்த டிஜிட்டல் திரும்ப உங்களுக்கு ரிப்பீட்டிங் வேணுமோ இதில் சும்மா கொடுத்துக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு 5 8 3 4 5 2 இந்த மாதிரி ஒரு 4 இது எழுதியிருக்கேன். சும்மா ரிப்பீட்டிங் லிமிட்டட்னா எத்தனை மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு கேட்குது. நான் இப்போ உதாரணத்துக்கு 5000 இவ்வளோலாம் வேணால் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு 50 கொடுக்குறேன். ஸோ ரிப்பீட்டிங் லிமிட்டட் வந்து 50 கொடுக்குறேன். இதில் வந்து நான் ஜெனரேட் கொடுத்துட்றேன் இதுலேயும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 50 வாட்டி இதுக்குள்ளே அதுவாக வந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து நமக்கு 50 கொடுத்துருது. ஸோ இப்போ ஜெனரேட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷேர்லுங்க அதை கொடுத்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருங்க. ஸோ பார்த்தோம்னா இதுவும் வந்து சிங்கிள் மெசேஜில் அதுவாக ஏதாவது ஒரு நம்பர் போயிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆல்ஃபாபெட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம், ரேண்டம் எமோஜி கொடுத்துக்கலாம், ASCII கேரக்டரில் கொடுத்துக்கலாம், இல்லை எமோஜியில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எமோஜியில் வந்து ஒரு 50 கொடுத்து பார்ப்போம். கிரியேட் கொடுத்துட்டேன். ஸோ வந்துருச்சு. ஸோ திரும்ப ஷேர் கொடுத்துட்டு வாட்ஸ்அப் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட் நம்பர் சூஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டிங்கன்னா போயிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்ததான் அந்த ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்குல்ல, இதை உள்ளதை பார்த்தீங்கன்னா சும்மா மிரண்டு போயிடுங்க மிரண்டு. ஸோ ரிப்பீட் லெட்டர் கொடுத்துட்டு இந்த என்டர் டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன நேம் எழுத நினைக்கிறீங்களோ அந்த நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு என் பேரை சூஸ் பண்ணுறேன். MURUGESAN. இந்த என்டர் டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த வார்த்தையை நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வச்சு சூஸ் பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எம்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என் பேர் அப்படியே எம்ங்கிற லெட்டரில் அப்படியே வந்துடுச்சு. இதை எப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் கொடுத்துட்டு வாட்ஸ்அப் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேர் அப்படியே எம்ங்கிற லெட்டரில் அழகழகாக போயிடுச்சு. ஸோ அடுத்ததாக இதில் வந்து கிரேசி டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அதையும் பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் கிரேசி டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி மேலே வந்து பாய்ங்கிற இடத்துல வந்து வேறு ஏதாவது மெசேஜ் எழுதிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து பாய் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இந்த பாய்ங்கிறதே பார்த்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா பல மாதிரி வந்திருக்கும். லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ இதை கொடுத்துட்டு ஸோ இந்த ஷேர் பட்டனை அமுக்கிட்டு ஸோ வாட்ஸ்அப் போயிட்டு இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் அதை சென்ட் பண்ணிட்டேன். ஸோ சென்ட் பண்ணிங்கன்னா இந்த பாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ கிரேசி டெக்ஸ்ட் எதுக்குன்னா கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த கிரேசி டெக்ஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா ASCII எமோட்டிகான்ஸ் இது இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா பல அதாவது கொஞ்சம் டிசைனாக உள்ளதெல்லாம் ஃப்ளவர்ஸு, ஸ்னோ, இந்த மாதிரி ஹார்ட் உள்ளதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணுறதுனா ஷேர் மேட்ரு உள்ள கொடுத்துட்டு வாட்ஸ்அப் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கொடுத்து இதை அமுக்கிட்டிங்கன்னா ஸோ இதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் ஆகிரும். ஸோ இருங்க இன்னொரு ஃபீச்சரை சேர்த்து சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிளாங்க் டெக்ஸ்ட். இந்த பிளாங்க் டெக்ஸ்ட்டு எப்படின்னா ரிப்பீட்டட் லிமிட்டட். பிளாங்க் டெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டட் லிமிட்டட்னா எத்தனை வாட்டி நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு கேட்குது. நான் உதாரணத்துக்கு 9 கொடுத்துட்டு இங்கே ஷேர் கொடுத்துட்டு கீழே பார்த்தோம்னா வாட்ஸ்அப் கொடுத்துட்டு ஸோ என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு ஸோ இதை கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தோம்னா பிளாங்க் மெசேஜ், அதாவது ஸ்பேஸில் வந்து
9 வாட்டி ஸ்பேஸ் விட்டு அந்த blank மெசேஜ் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டாக நான் இன்றைக்கி உங்கள் கூட டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் அண்ட் கிளிக்கர் இந்த 2 ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த 2 ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கேபிஓ டெக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிடுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன், இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.